Assalamualaikum. Hi friends. இன்னைக்கு ஒரு அரைவல் vlog தான் பார்க்க போறோம். என்னோட பிரதர் வந்து அப்ராட்லேருந்து வராங்க. ஸோ அவங்க வந்து அரைவல் பண்ணுறதுக்காக போகிறோம் நாங்கள் திருச்சிக்கு. இந்த வீடியோஸ் வந்து ஒரு கிளிப்ஸாக நான் வந்து எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி ஃப்ளைட் 12 லேண்ட் ஆகுது. ஸோ நாங்கள் இங்கேருந்து ஒரு 10 கிளம்பினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு 10 கிளம்பிட்டோம். பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் எல்லாருக்குமே வந்து சேமாக ட்ரெஸ் பண்ணியாச்சு. அன்றைக்கி இவனுங்களை ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியலை. ஏன்னா ஒரு ஃபோட்டோ கூட வந்து நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏதோ கொஞ்சம் நான் வந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபலிஷா ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஃபலிஷா ஒயிட் கலர் தான் போட்டிருந்தாங்க. நாங்களும் வந்து ரெடி ஆயாச்சு. நுஹான் இருக்கிறதுனால வந்துட்டு எப்போவுமே வந்து வெளியூர் போகிறோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி பேக்கில் வந்து பேம்பர்ஸ் அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா 2-3 ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து வச்சுப்பேன். ஸோ அன்றைக்கும் அதே மாதிரி தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். நான் லாங் ட்ராவல் போகிறோம் இல்லையா, சிங்கிளாக இருக்கும் போது ஒரு ஹேண்ட்பேக்கோட போயிடலாம். பட் இப்போ பேபின்னு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பேக் வந்து கேரி பண்ண வேண்டியதாக இருக்கும் எல்லா ட்ராவலுக்குமே. ஸோ இதுக்காகவே நான் வந்துட்டு நுஹான் பிறந்திருக்கும் போது வந்து பேபி கேரி பேக் வாங்கி வச்சுருந்தேன். அது வந்து அந்த டைம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பேக் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. இந்த பேக் தான் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபலிஷாக்கு நுஹான் கார் கொஞ்சம் மூவ் ஆனாலே வந்து தூக்கம் வந்துடும். ஃபலிஹான் வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தான். எங்கம்மா போகிற அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு நீங்களே பாருங்கள். அத்தை வேலைக்கு போகிறோம் அப்படின்னு ரொம்பவே க்யூட்டாக சொன்னான். நாங்கள் வந்து திருச்சி நியூ ஏர்போர்ட் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஏன்னா இடையில அண்ணன் வந்து அவங்களாவே வந்துட்டாங்க டேரெக்டாக. ஸோ இப்போ தான் வந்து திருச்சி ஏர்போர்ட் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம். ரொம்பவே உள்ளே வந்து லாங்காக போக வேண்டியது. அதுவும் இல்லாமல் ஆட்டோலாம் வந்து உள்ளே வரக்கூடாது, நோ என்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரொம்பவே கஷ்டமான ஒரு இது தான் இது. ஏன்னா வந்து காரில் போகிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. மற்றபடி வந்து பஸ்ஸில் இறங்கி உள்ளே வரணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்கிறதா வந்து அன்றைக்கி ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. அதாவது ஏர்போர்ட் உள்ளே வந்துட்டு வெளியில் போகிற மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்காங்க. டைமிங்கோட தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா என்னான்னு தெரியலை. அப்படி இருந்திருந்தால் நீங்கள் யாரும் திருச்சி போகிறீங்க, ஏர்போர்ட் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இதை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கேட்டு விசாரிச்சுட்டு கூட நீங்கள் போகலாம். பஸ்ஸில் வரவங்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக உங்ககிட்ட நான் வந்து இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ளைட் பார்த்தீங்க அப்படின்னா 12 லேண்ட் ஆகிடுச்சு. பட் நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அண்ணன் வந்து அதுக்கு முன்னாடி வெளியில் வந்து நின்றுட்டாங்க. இது வந்து டொமஸ்டிக்கில் வந்ததுனால வந்து செக்கிங் ரொம்ப இல்லை. ஸோ சீக்கிரமாகவே வெளியே வந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அண்ணன் நல்லபடியாக வந்து இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, டிமார்ட் தான். திருச்சினாலே டிமார்ட் தானே. ஸோ வந்து அடுத்து பர்ச்சேசிங்காக போயாச்சு டிமார்ட்க்கு. அப்போ கரெக்டாக மணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். டிமார்ட்டில் எனி டைமும் வந்து எப்படி தான் அப்படி கூட்டமாக இருக்குன்னு தெரியல. நாங்கள் போன அன்றைக்குமே ரொம்பவே கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ அதிலே வந்து என்ன ஜாமான் எடுக்க முடியுதோ எடுத்துக்கிட்டு தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு. இன்ஷா அல்லாஹ் நான் என்ன ஜாமான் வாங்கினேன் அப்படிங்கிறதே நான் ஒரு வீடியோவில் போடுறேன். டிமார்ட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் தான் நான் நிறையா வாங்கியிருந்தேன். ஏன்னா அதான் தேவைப்பட்டுச்சு. மளிகை ஜாமான் கூட இந்த சைடு நம்ம வாங்கிக்கலாம். நம்ம எப்போயாவது அங்கே போகிறதுனால வந்துட்டு பாக்ஸ்லாம் நிறையா வாங்கணும், கண்டெய்னர்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்துட்டு நாங்கள் தஞ்சாவூர் வந்தாச்சு. தஞ்சாவூரில் மகாராஜாவில் போய் கொஞ்சம் ஷாப்பிங் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் ஃபலிஷா, நுஹான், ஃபலிஹான் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அதோடு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி வந்துட்டு ஒரு 4:30 மணி இருக்கும். நோன்பு திறக்கிறதுக்குள்ளே வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.